வணக்கம். நான் உங்க சிம்மலக்கா பேசுறேன். என்னடா செய்தின்னு கேட்குறீங்களா? வரப்போற எலெக்ஷன்ல எல்லாருமே கண்டிப்பா வாக்களிக்கிறதுக்கு போங்க. கண்டிப்பா யாருமே வீட்டில் இருந்துடாதீங்க. என்னடா ஓட்டு போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம யாருமே காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போடுறது உங்க உரிமை, உங்களுடைய கடமை. இதை எப்போதுமே மறந்துடாதீங்க. இன்னைக்கு வாங்குற நம்ம 500,000 காசு 5 வருஷத்துக்கும் நம்ம கூடவே வராது. ஒரு ஒரு மணி நேரத்தில் கூட இது செலவாயிடும். ஒரு நாள் கூட இந்த காசு நமக்கு வராது. அதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. எல்லோருமே வாக்களிக்க போங்க. 100% வாக்களிச்சாதான், நம்ம 100% வாக்களிக்கும் போது தான் நம்மளோட உண்மையான தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். எந்த சின்னத்தையோ இல்லை கட்சியோ பார்த்து ஓட்டு போடாதீங்க. இந்த மனுஷன் வந்தா நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வாக்களிங்க. யார் சொல்லிங்க நீங்க வாக்களிக்காதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துல வாக்களிச்சாதான் அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது. அவ்வளோதான். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். நான் ஏதோ பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக ஓட்டு போட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போடணும். அது நம்மளோட கடமை, உரிமை. நன்றி, வணக்கம். அப்பாடி, அம்மாக்குள்ள இவ்வளோ திறமையா? எப்படி பேசுறாங்க? பிச்சு மாறிட்டாங்க. எது தெரியாம போச்சு. இவங்களுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கு. அம்மா சூப்பர்மா, சூப்பரா பேசியிருக்கேன். ஆமாம்மா, நான் கூட உன்னை பத்தி என்னமோ ஏதோ நினைச்சேன். ஆனா நீ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்க. இன்னைக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். சூப்பர்மா, சூப்பர். எனக்குள்ள இன்னும் எவ்வளவோ திறமை இருக்குடி. இதெல்லாம் எங்க காட்டுறது? எல்லாமே என்ன பண்றது, உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். எனக்கு பாராட்டெல்லாம் பிடிக்காது. அடியே, இந்த வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுவாடி. அது மட்டும் இல்ல, அப்புறம் இந்த சேனலுக்கு சிம்மலக்கா யூடியூப் சேனல்னு பேரை வச்சிருங்க. அப்புறம் அந்த அவ்வளவுதான். வேற ஏதாவது சொல்ல மாட்டேன்னா எனக்கு தெரியல, நீ சொல்லடி. எட்டக்கு அம்மா ஒன்னே மறந்துட்டம்மா. எல்லாமே சூப்பரா பேசிட்டம்மா. அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கன்னு அழகா அவங்க வாய்ஸ்ல சொல்லிடுமா. அப்பதான் நிறைய பேர் சேருவாங்க உன்னோட யூடியூப் சேனலுக்கு, தெரியுங்களா? மக்களே, ஓட்டு போறது மாதிரி நம்மளோட சேனலையும் சர்ப்ரைஸ் மீடியா சர்ப்ரைஸ் ஏதோ சொன்னா என் வாயில வர மாட்டேது. அது சிறப்பு கலரா இருக்கும். அதை அரைச்சி விட்டுட்டு அப்படியே பிடிச்சிருந்தா லைக்கையும் போட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வரும். மறந்துடாதீங்க மக்களே, மறந்துடாதீங்க.